பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
ஏமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, நீ ஏன் பாதியிலே ஓடி வந்துட்ட? ஐயோ, ஏன் உடம்பெல்லாம் அப்படி நடக்குது? அவன் வந்திருக்கிறாம்மா, அந்த பாவி வந்திருக்கிறான். யாரு? பரந்தாமனா? ஆமா, வந்தா அந்த பரந்தாமனா? ஆடிக்கிட்டு இருந்த மீராபாய் உள்ள போனதுக்கு நீங்க எல்லாரும் எங்களை மன்னிக்கணும். மீராபாய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. இன்னொரு நாளைக்கு நீங்க எல்லாரும் சாவகாசமா வரணும்னு நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். என்னோட வாய் போத்துன நான் அம்மான்னு கூப்பிட கூடாதா? கடைக்கார இப்பொம்மலன்ட்டா எந்த கரீது தமிழ்ல பேசுங்க. நீ நம்ம ஆள்தானா? ஹைதராபாத் ஆச்சுன்னு அப்படி கேட்டேன். அவன் இந்த பொம்மை அழகா இருக்க, என்ன விலை? 35 ரூபா ஒரே விலை. என்ன அது பொம்மை விலைய கேட்டா ஆள் விலைய சொல்ற? காலங்காட்டால வந்திருக்கிறேன், வாங்குற மாதிரி பார்த்து சொல்லு. சரி, நீ நம்ம ஆளா இருக்க, 30 ரூபா ஒரே விலை. நான் கேக்குறேன் ஒரே விலை 10 ரூபா. 10 ரூபா போயா? சரி போனா போது, இன்னும் 5 ரூபா போட்டு தர 15. யோ, 15 ரூபாய்க்கு இதே மாதிரி பொம்மை நீ வாங்கி என்கிட்ட கூடியா? நான் 15 ரூபா தரேன். ஏடு 15. என்ன பாக்குற? அதே பொம்மை தாயா, சப்பாம் பொம்மை. பக்கத்து கடையில என்ன விலை தெரியுமா? 35. என்ன முடிக்கிற? மரியாதையா சொன்ன மாதிரி 15 ரூபா கொடு, இல்லன்னா அடிச்சுக்கிட்டு கட்டுவேன், கருத்தருவ கூட்டுவேன், உன் மானத்தை வாங்குவேன். கொண்டா 10, 5. ஆனத்தை வச்சுட்டு வீடு பூரா தேடுறேன். மீரா, குழந்தை எங்க? இங்கதானே இருந்தா? கிருஷ்ணா, 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 உனக்கு எதுக்குமா சலங்க? பாப்பா, உன் உடம்புக்கு என்ன? உன் பாப்பாவ பலமா மூச்சு விட சொல்லு. வெரி குட், வெரி குட். உன் பாப்பாவுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மருந்து எதுவும் வேண்டாம். இப்ப பாரு, கண்ணை முடிச்சுக்கிட்டு பாரு, இங்க பாரு. கிருஷ்ணா, நாக்கு நீட்டு. சுட்டி, நாக்கு நீட்டுனா கட்ட வரல காட்டியா? உன் பாப்பா தான் சமைத்து, நான் அதுக்கு தான் மிட்டாய் கொடுக்க போறேன். நீ சமைச்சுதான் எங்க? ஓகே. அம்மா, குழந்தைக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நாக்க உள்ள விட்டுப்பா. மாட்டியா? ஓகே ஓகே. இந்தா
எவ்வளவு சாக்லேட்டா? இவ்வளவுமா? எல்லாம் உனக்கு தான். உன்ன மாதிரியே உன் குழந்தையும் புத்திசாலி பண்ணுமா? சாக்லேட் கொடுத்தாதான் நான் சொல்றபடி கேட்கிறேங்கிறா. டாக்டர் கிட்டே ஃபீஸ் வாங்கிட்டாளே. உன் பொண்ணு உழைக்க தெரிஞ்சவன். உழைக்க தெரிஞ்சவனா இருக்கட்டும் டாக்டர், ஆனா என்ன மாதிரி பொழைக்க வேண்டாம். புத்திசாலியா இருக்கட்டும் டாக்டர், ஆனா என்ன மாதிரி எல்லாருக்கும் சலாம் போட வேண்டாம் டாக்டர். அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசதான் இப்போ நான் வந்து. நேத்து கூட கால்ல சிலங்கைய கட்டிக்கிட்டு நின்னா, அதை பார்த்ததும் ஒரு வினாடிய இருதயமே நின்னு போச்சு டாக்டர். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. உன்னுடைய சூழ்நிலையும் நீ நடத்துற வாழ்க்கையும் உன் குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிச்சிருமோன்னு பயப்படுற இல்லையா? ஆமா டாக்டர். குழந்தைய வீட்டுல வைக்காம ஒரு கான்வென்ட்ல சேர்த்துரும், எல்லாம் சரியா போயிடும். கான்வென்ட்லயா? ஆமா மீரா, மெட்ராஸ்ல மதர் மேரி தலைமையில ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கு. நல்ல ஸ்கூல். அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அந்த ஸ்கூல்ல கிருஷ்ணாவை சேர்த்துரும். உன் பயத்துக்கு மருந்து அதுதான். அப்போ கிருஷ்ணாவை பிரிஞ்சிருக்க சொல்றீங்களா? சலங்கையை விட்டு குழந்தை பிரிஞ்சிருக்கணும்னா குழந்தைய விட்டு நீ பிரிஞ்சுதான் இருக்கு. நீங்க சொல்ற மருந்து வியாதியை விட கொடுமையா இருக்கு டாக்டர். ஆனா இந்த ஆலோசனைக்கு ஃபீஸ் கிடையாது.